Hi friends, welcome to Jayth Kaatvom. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனியோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். மும்பையில் டப்பாவாலான்னு ஒரு நிறுவனம். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல கூட இருக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இன்றைக்கி எப்படி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்ப்போம். யார் இந்த டப்பாவாலாக்கள் அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு 1/2 hour அல்லது 1 hourக்கு முன்னால் கிளம்புனா போதும். சாப்பாடுன்னு பார்த்தா காலையில் டிஃபன் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம், மதிய சாப்பாடும் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். மும்பை மாதிரியான பிஸியான சிட்டிலலாம் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா 5 மணிக்கே கிளம்பி போக வேண்டியிருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அதனால டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாலே நம்ம அடித்து பிடிச்சி கிளம்பி போனால் தான் கரெக்ட் டயத்துக்கு ஆஃபீஸ் போய் சேர முடியும். அவ்வளோ சீக்கிரமாக போகும்போது காலையில் கண்டிப்பாக ஒரு 6 மணிக்கு சாப்பிடவும் முடியாது. மதியான சாப்பாடும் அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் அதுவும் கெட்டு போயிடும். அதனால மதியான சாப்பாடும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக டெய்லி சாப்பிடாமவும் இருக்க முடியாது. மக்களோட இந்த தேவையை தான் டப்பாவாலாக்கள் பிஸ்னஸாக கையில் எடுத்தாங்க. ஸோ இந்த மதிய சாப்பாடை கஸ்டமரோட வீட்டில் இருந்தே சூடாக எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொண்டு சேர்க்குற வேலையை தான் இந்த டப்பாவாலாக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல் ஈவினிங் எம்டி லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து கரெக்டாக சேர்க்குற வேலையும் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த வேலையை செய்கிறதுக்காக அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாதம் சம்பளமாக வாங்கினாங்க. இது ஒரு குரூப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் டப்பாவாலாக்கள் இருப்பாங்க. இப்போ ரொம்ப லாங்காக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா டப்பாவாலாக்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்க அதை வாங்கி கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு சேர்க்கணுமோ அப்படி கொடுப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ்கள் மாறாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள நிறைய குறியீடு, கோட் வேர்டு எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு அவங்க கரெக்டாக குறித்து கரெக்டான நபர்கிட்ட கரெக்ட் டைமில் கொண்டு சேர்த்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 லஞ்ச் பாக்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்தது. போக போக அது பெரிய ஆலமரம் மாதிரி இவங்களோட பிஸ்னஸ் பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்றோம். ஆனால் எந்த மொபைல் நெட்வொர்க் ஆப் எதுவுமே இல்லாத காலத்தில் 1890 ஆரம்பித்தது தான் இந்த டப்பாவாலாக்கள். அன்னைக்குள்ள காலத்தில் மக்களுக்கு எது தேவையோ அதை பிஸ்னஸை அவங்க கையில் எடுத்ததுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸை கொண்டு வர முடிஞ்சுது. இதே மாதிரி நம்மளும் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிஸ்னஸாக கையில் எடுத்தோம் அப்படின்னா அந்த துறையில் நம்மளால் சாதிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ன்னு நான் சொன்னேன். ஃபுட்டு ரிலேட்டட் அப்படின்னா ஒரு டீ கடையோ அல்லது ஹோட்டலோ ஏதாவது ஒன்று நடத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு கடை வாடகைக்கு எடுக்கணும். கடை வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், வேலைக்கு ஆள் போடணும், அவங்களுக்கு சேலரி பார்க்கணும், இபி பார்க்கணும், எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கடை வாடகை, வேலையாட்கள் சம்பளம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு 2 வீலர் அதாவது ஒரு பைக்கோ அல்லது ஒரு சைக்கிளோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இட்லி ஷாப், அதாவது நடமாடும் இட்லி கடை. இது என்ன மொபைல் இட்லி ஷாப் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம தள்ளுவண்டியில் இட்லி கடைகள் பார்த்துருக்கோம், தட்டு கடைகள் பார்த்துருக்கோம். ஆனால் 2 வீலர் இட்லி ஷாப் இது ரேராக தான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு கடை வாடகைக்கு எடுத்து ஹோட்டல் நடத்துகிறீங்க அப்படின்னா மக்கள் கூடுற இடம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், இதை மாதிரி மக்கள் அதிகமாக வந்து போகிற இடமா பார்த்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து நடத்தணும். அப்போ தான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாம் தான் மக்களை தேடி போகிறோம். எப்படி ஒரு பால்காரர் 2 வீலரில் போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பால் ஊற்றுறாரோ அதே கான்செப்ட் தான் 2 வீலரில் லக்கேஜை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மோ அல்லது வாளியோ ஏதாவது வச்சு நம்ம கொண்டு போகிற மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா மார்னிங் ஒரு 6:30 இல்லை 7 o'clock டிஃபன் ஐட்டம் இட்லி, சட்னி, சாம்பார், வடை உங்களுக்கு எது தெரியுமோ அது எது நல்லா வருதோ அதை நீங்கள் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சூடு பிடிச்சிரும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஃபேமிலியாக வீட்டில் இருக்க மெம்பர்ஸே சேர்ந்து செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எது உங்களுக்கு நல்லா வருதோ அந்த ஃபுட்டை நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம். இப்போ உள்ள காலத்துலலாம் எல்லா வீட்லேயும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அதனால வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டெய்லி வீட்டில் ஃபுட்டு ரெடி பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஆஃபீஸ் போகிறதுங்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது. இப்படிப்பட்ட லேடிஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபுட் ஷாப் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட வேலை ரொம்ப ஈஸியாகுது. கரெக்ட் டயத்துக்கு அவங்களாலையும் ஆஃபீஸ்
போக முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஓல்டேஜ் பீப்புள், நோயால் கஷ்டப்படுறவங்க, ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்படி வீட்டில் போய் நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். உங்கள் 2 வீலரில் ஒரு போர்டு மட்டும் வச்சுக்கணும். நடமாடும் இட்லி ஷாப் அப்படின்னு போர்டு வச்சுட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணும்போது மூடியை திறந்து மூடும்போது ரொம்ப சுத்தமாக டஸ்ட் எதுவும் படாத அளவுக்கு நல்ல பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நம்ம மூடி ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க. இந்த பிஸ்னஸை உங்களால் முடிஞ்சால் மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் நீங்கள் பண்ணலாம். ஒரு சின்ன லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ஒரு பிஸ்னஸ். எப்படியும் மந்த்லி ஒரு 25 to 30,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு தொழில். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் சூப்பராக ஒரு பிஸ்னஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் தெரியனா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.